தனது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் திறந்து வைத்த காட்சிகள்தான் இது. சட்டப்பேரவை தேர்தலில் திருச்சி கிழக்கு பெரம்பூர் தொகுதியில் வென்ற தாவேக தலைவர் பெரம்பூர் தொகுதியை தக்க வைத்தார். இந்நிலையில் பெரம்பூர் தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் புதுப்பித்து சீரமைக்கப்பட்டது. இதனை திறந்து வைப்பதற்காக தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்ட முதலமைச்சருக்கு வழிநடையிலும் மக்கள் வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக தனது சொந்த தொகுதியான பெரம்பூர் சென்ற விஜய் சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து தாவேக கொள்கை தலைவர்களின் படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தனது இருக்கையில் சிறிது நேரம் அமர்ந்த முதலமைச்சர் பின்னர் அதே வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இ-சேவை மையத்தையும் திறந்து வைத்தார். தொடர்ந்து அலுவலகத்திற்கு வெளியே திரண்டிருந்த தாவேகவினருடன் முதலமைச்சர் விஜய் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். 73,000 புதிய பயனாளர்களுக்கு புதிய ரேஷன் அட்டை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் சிலருக்கு ரேஷன் பொருட்களையும் வழங்கினார். பெரம்பூரில் தனது எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் அருகில் உள்ள சிந்தாமணி கூட்டுறவு நியாய விலைக் கடைக்கு சென்றார். அப்போது வழிநெடுகிலும் மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சர் அருகே போன் ஒன்று விழுந்த நிலையில் அதை எடுத்து அவர் உரிய நபரிடம் ஒப்படைக்கும்படி கேட்டுக் கொண்டார். அங்கு புதிதாக விண்ணப்பித்த 73,000 பேருக்கு புதிய ரேஷன் அட்டைகளை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்கும் விதமாக சுமார் 50 பேருக்கு ரேஷன் கார்டுகளை வழங்கினார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களையும் முதலமைச்சர் வழங்கினார். முதலமைச்சர் கையால் ரேஷன் அட்டைகளையும் பொருட்களையும் பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி அளித்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர். அரிசி, பருப்பு, சக்கரை, எண்ணெய் எல்லாமே எனக்கு அவர் தான் கொடுத்தாரு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நிறைய பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு லீவ்லாம் போட்டு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா சாரை பார்த்த உடனே ஆனந்த கண்ணீர்லாம் வந்துச்சு. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவர் பார்த்த உடனே. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேன் சார் கிட்ட. நான் நேர்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஹாப்பியா இருந்துச்சு. எனக்கு ஒரு புது ஒரு அனுபவமா இருந்துச்சு சாரை பாக்குறப்போ. அவர்கிட்ட பார்த்தது, ரொம்ப பேசினது, நான் சலாம் சொன்னது, அதுக்கு ரிப்ளை சொன்னது, மாஷா அல்லாஹ் சொன்னது, அப்புறமாட்டி திரும்ப வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொன்னேன். அவரை வாங்கிக்கோங்கம்மா, ஜாமான்லாம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு பேசினது கொண்டது ரொம்ப சந்தோஷம். ஆமா சார், நான் ஆக்சுவலி இதை அப்ளை பண்ணி 1 year ஆச்சு. 1 year ஆகி நிறைய ரிஜெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா இப்போ சார் வெயிட் பண்ணி வாங்கினது ஒரு பெரிய ஹாப்பியா இருக்கு. சார் கையால வாங்கினது. லாஸ்ட் 1 year அப்ளை பண்ணோம், உடனே கிடைச்சிச்சு. அதுவும் கார்டு கிடைச்சதை விட சார் கையால வாங்கினா இன்னும் சந்தோஷம். சென்னையில் மின்சார பேருந்து பணிமனையை ஆய்வு செய்த முதலமைச்சர் விஜய் பேருந்திலும் பயணம் செய்தார். வியாசர்பாடியில் உள்ள மாநகர பேருந்தின் பணிமனைக்கு சென்ற முதலமைச்சர் சார்ஜிங் செய்யும் கட்டமைப்புகளை ஆய்வு செய்தார். தொடர்ந்து மின்சார பேருந்தில் பயணித்த முதல்வர் பெண் பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுடன் படமும் எடுத்துக் கொண்டார். நல்லபடியா வண்டி ஓட்டுங்கனால ஓகே சார் அப்படின்னா அப்புறம் பின்னாடி போயிட்டாரு. நீங்க லேடி டிரைவரான்னு கேட்டாங்க. ஆமாங்க சார், இங்க நீங்க எவ்வளவு நாள் வேலை பாக்குறீங்க? 1 year அங்க வேலை பாக்குறோம் சார்னா. சரிம்மா, ரொம்ப ஈஸியா இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டாங்க. இல்லங்க சார், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. மாநகர போக்குவரத்து துறையில் பணியாற்றும் தற்காலிக பணியாளர்கள் தங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தனர். நடப்பாண்டில் 335 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தமிழக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. லேசான நோய் வழிபாட்டை கொண்ட கொரோனாவை தற்போது பரவி வருகிறது என்றும் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் தமிழக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த 2 வேறு நோய்கள் இருந்ததாகவும் அவர்களுக்கு கொரோனா பாதிப்பும் இருந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் கொரோனா பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக அந்த மாநில சுகாதாரத்துறை ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா நோய்க்கான கண்காணிப்பு வழக்கமான முறையில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது.
தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நடப்பாண்டில் 335 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் நோய் தொற்று பரவலின் காரணமாக ஏற்பட்டவை அல்ல என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. நோயின் தீவிரம் அதிகரித்ததற்கோ அல்லது வழக்கத்திற்கு மாறான மருத்துவ வெளிப்பாடுகளுக்கோ எந்த ஆதாரமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது பரவி வரும் வைரஸ் வகை லேசான நோய் வெளிப்பாட்டை கொண்டதாகவும் சமூகத்தில் குறைந்த அளவிலான பரவல் மட்டுமே இருப்பதாகவும் புனேவில் உள்ள தேசிய வைராலஜி நிறுவனம் தெரிவித்திருப்பதால் தேவையற்ற அச்சமோ பதற்றமோ அடைய வேண்டிய அவசியமில்லை என்று கூறப்பட்டுள்ளது. முதியவர்கள், கர்ப்பிணிகள், நீண்டகால உடல்நலக் குறைபாடுகள் உள்ளவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெண்களுக்கான இலவச பேருந்து சேவையை தனியாரிலும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் அந்த சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ரவீந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கடந்த 8 ஆண்டுகளில் 55% வரை டீசல் விலை உயர்ந்த நிலையிலும் தனியார் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்றார். 64 ரூபாய் 2018 64 ரூபாய் விற்கிறது. இன்று 102 ரூபாய் விற்கிறது. 64க்கும் 102 கிட்டத்தட்ட 38 ரூபாய் விலை அதிகமாகி உள்ளது. மோர் தென் 55%. அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு டீசலுக்கு 64 ரூபாயிலிருந்து இன்று எவ்வளவு விலை உயர்கிறதோ அதுவரை அரசு தரப்பில் மானியமாக கொடுக்கப்படுகிறது. தனியார் துறைக்கு அந்த மானியம் வழங்கப்படுவதில்லை. மேலும் இலவச பேருந்து சேவையை தகுதியின் அடிப்படையில் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனால் எங்களுக்கும் அந்த இலவசம் கொடுத்துச்சுன்னா அரசுலேருந்து கொடுத்தாங்கன்னா. ஹார்மூஸ் நீரிணையை கடக்க முயன்ற ஐக்கிய அரபு அமீரக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியர் ஒருவர் கொல்லப்பட்டார். அமைதி ஒப்பந்தத்தை ரத்து செய்ததை தொடர்ந்து அமெரிக்க ராணுவம் ஈரான் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்திய ஈரான் உலக அளவில் எண்ணெய் விநியோகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்மூஸ் நீரிணையையும் மூடியது. இந்த நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தது. இந்நிலையில் ஓமன் கடல் எல்லையில் ஹார்மூஸ் நீரிணை வழியாக சென்ற ஐக்கிய அரபு அமீரகத்தின் கொடி கட்டிய மும்பாசா மற்றும் பஹியா என்ற 2 கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்கியது. இதில் 2 கப்பல்களிலும் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. இந்த தாக்குதலில் மும்பாசா கப்பலில் பணியாற்றிய இந்தியர் ஒருவர் உயிரிழந்தார். 6 இந்தியர்கள், 2 உக்ரைன் நாட்டு ஊழியர்கள் படுகாயமடைந்தனர். அவர்களில் 4 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக ஐக்கிய அரபு அமீரக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த தாக்குதலை சர்வதேச சட்ட விதிமீறல் என்று கண்டித்துள்ள ஐக்கிய அரபு அமீரகம் தேசிய நலன்களை பாதுகாக்க பதிலடி கொடுக்கவும் தங்களுக்கு உரிமை உள்ளதாக எச்சரித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் போரால் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 1 மாதத்தில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. சர்வதேச சந்தையில் 1 பேரல் கச்சா எண்ணெய் விலை $81 கடந்துள்ளது. ஈரான் தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு ஹோர்முஸ் நீரிணை திறந்திருப்பதாக தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நீரிணையை கடக்க 20% வரி வசூலிக்கப்படும் என அறிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் 3 வணிக கப்பல்களை ஈரானிய படை தாக்குதல் நடத்தியதாக கூறி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ட்ரம்ப் ரத்து செய்தார். இதையடுத்து இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல்களை தொடர்ந்து வருகின்றன. இந்நிலையில் உலகளவில் முக்கிய கச்சா எண்ணெய் போக்குவரத்து வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையை மூடியதாக ஈரான் அறிவித்திருந்தது. இதற்கு தனது சமூக வலைதளத்தில் பதிலளித்துள்ள ட்ரம்ப் ஈரான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஹோர்முஸ் நீரிணை திறந்தே இருப்பதாக கூறியுள்ளார். ஈரான் கப்பல்கள் மீதான முற்றுகையை மீண்டும் அமல்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் மற்ற அனைத்து நாடுகளும் ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்தலாம் என தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்கா ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாவலர் என தனக்குத்தானே அறிவித்துக் கொண்ட ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையை கடக்க 20% வரி வசூலிக்கப்படும் எனவும் இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் கூறியுள்ளார். முன்னதாக ஈரான் வரி வசூலிக்க திட்டமிட்டிருந்த நிலையில் அது சர்வதேச கடல்சார் சட்டங்களுக்கு எதிரானது என அமெரிக்கா கண்டனம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
வரலாற்றிலேயே முதல் முறையாக கடல்சார் ட்ரோன்களை பயன்படுத்திய அமெரிக்க ராணுவம் ஈரானில் உள்ள பந்தர் அபாஸ் கடற்படை தளத்தை தாக்கிய காட்சிதான் இது. ஈரான் கப்பல் பராமரிப்பு நிலையம் மற்றும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் மீது வெற்றிகரமாக தாக்குதல் நிகழ்த்தியதாக பெருமிதம் தெரிவித்துள்ள அமெரிக்க ராணுவம், வர்த்தக கப்பல்களை தாக்கும் ஈரானின் செயல்திறனை குறைப்பதே தாக்குதலின் நோக்கம் என விளக்கமளித்துள்ளது. அதே சமயம் ஏமன் தலைநகர் சனாவில் ஈரானின் ஆதரவு அமைப்பான ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையம் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. ஈரான் விமானத்தை தரையிறக்க முயன்றதால் தங்கள் தலைநகரில் உள்ள விமான நிலையத்தை தாங்களே தாக்கியதாக ஏமன் அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் சவுதி மீது சந்தேகத்தை திருப்பும் ஹூத்திகள் பதிலடி கொடுப்போம் என எச்சரித்துள்ளன. தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பதவியில் இருந்து வந்த IPS அதிகாரி அருண் காவலர் பயிற்சி பள்ளி இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக அரசு அமைந்த பிறகு நிர்வாக வசதிக்காக IAS மற்றும் IPS அதிகாரிகள் உட்பட பல்வேறு பிரிவு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை முன்னாள் காவல் ஆணையர் அருண் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருந்தார். சுமார் 1.5 மாத காலம் இந்த பொறுப்பில் அருண் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது காவலர் பயிற்சி பள்ளி இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக லஞ்ச ஒழிப்புத்துறை IG-யான மகேஸ்வரி கூடுதலாக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பொறுப்பை வகிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழகத்தில் 3 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தலைமைச் செயலாளர் சாய்குமார் உத்தரவிட்டுள்ளார். குடிமைப் பொருள் வழங்கல் மேலாண்மை இயக்குநராக இருந்த P. உமாநாத்திற்கு பதிலாக தொழிலாளர் துறை ஆணையர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் அந்த பொறுப்புக்கு மாற்றப்பட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் முதன்மை செயலாளராகவும் P. உமாநாத் ஏற்கனவே பணியாற்றியுள்ளார். அதுபோல மருத்துவ சேவை மேலாண் இயக்குநராக இருந்த கிருஷ்ணன் உண்ணி கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். கால்நடைகள் பராமரிப்புத்துறை இயக்குநராக இருந்து வந்த அம்ரித் மருத்துவ சேவை மேலாண் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். தாவேகாவில் MR விஜயபாஸ்கர் இணைந்ததில் குதிரை பேரம் நடைபெற்றதாக திமுக குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு MR விஜயபாஸ்கர் விளக்கம் அளித்துள்ளார். தன்னை தாவேகவினர் அணுகியதால் தான் கட்சி மாறியதாக MR விஜயபாஸ்கர் பேசியதன் மூலம் குதிரை பேரம் நடந்தது உறுதியாகி இருப்பதாகவும் இது பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரியும் ஆளுநரின் செயலாளரிடம் திமுக மீண்டும் புகார் அளித்துள்ளது. கடந்த 1ஆம் தேதி ஆளுநர் அர்லேகரை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி முதலமைச்சர் விஜய் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக புகார் அளித்திருந்தார். இதேபோன்று தாவேக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக கடந்த 4ஆம் தேதி ஆளுநரிடம் திமுக தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திமுக வழக்கறிஞர்கள் மருது கணேஷ், கவி கணேசன் ஆகியோர் ஆளுநர் மாளிகையில் அவரது செயலாளரிடம் கூடுதல் புகார் மனு ஒன்றை அளித்தனர். ஆளுநர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். கவர்னருக்கு டைம் கொடுக்கணும்ல, அவரும் கன்சல்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கல, ஒரு சஃபிஷியன்ட் டைம், ரீசனபிள் டைம் அவர் கொடுத்து அந்த ரீசனபிள் டைமுக்குள்ள அவர் ஆக்ஷன் எடுக்கிறதுனா லீகல் ஆக்ஷன் எடுப்போம். லீகல் ப்ரொசீஜர் எடுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் செய்கிறோம். தாவேக அரசின் நாடகங்களுக்கு முடிவு கட்டுவோம் என்றும் RS பாரதி தெரிவித்தார். தாவேகவினர் அணுகியதால் அக்கட்சியில் இணைந்தேன் என முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கூறியதன் மூலம் குதிரை பேரம் நடந்தது உறுதியானதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு MR விஜயபாஸ்கர் விளக்கம் அளித்துள்ளார். விஜய் தலைமையிலான அரசு அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க. 42 ஆண்டு காலம் நான் உறுப்பினராக இருந்திருக்கிறேன். பல பதவிகளில் இருந்திருக்கிறோம், உள்ளாட்சியிலிருந்து அமைச்சரிலிருந்து. இருந்தாலும் நம்முடைய டாக்டர் சொன்ன மாதிரி தான் மிகுந்த மனவேதனையோடு தான் பல கட்ட யோசனைகளுக்கு பிறகு தான் இந்த முடிவு எடுத்தோம். விஜயபாஸ்கர் அவர்களும் வெளிப்படையாகவே செய்தியாளர் கூட்டத்தில் என்னை தாவேகாவுக்கு வந்து சேரும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே தான் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி ராஜினாமா செய்துவிட்டு அவரும் சேர்ந்து விட்டார். ஆக இதெல்லாம் குதிரைபேட ஊழலுக்கு தகுந்த ஆதாரங்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிற வகையில் ஆளுநரிடத்திலும் டிவிஜி செய்தியும் திமுகவின் சார்பில் நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். ஆக விஜய் அவர்கள் உண்மைக்கு மாறாகத்தான் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார். தாவேகால இருந்துல யாரும் எங்களெல்லாம் டச் வாங்கல கூப்பிடல. யாருடைய அழுத்தமும் இல்லாமல் நானா எடுத்த முடிவு, நானும் என்னோட இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். வந்து தாவேகாலையோ அல்லது தாவேகாவில் போய் சேர்ந்து எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிர்பந்தத்தாலேயோ நான் தாவேகாவுக்கு சொல்லவில்லை. என்னுடைய சுயமான முடிவு. சட்டமன்ற தேர்தலில் பல கோடி ரூபாய் செலவு செய்தும் திமுக அதிமுகவால் வெற்றி பெற முடியவில்லை என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ விமர்சித்துள்ளார்.
திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேக அரசுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை களவாட வேண்டிய அவசியம் கிடையாது என்றும் கூறினார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 20 கோடி, சில முன்னாள் அமைச்சர்கள் தொகுதியில் 80-100 கோடி. அப்படி நீங்க கூட்டணி கட்சிகள் நாங்க மதிமுக உட்பட எல்லா இடங்களையும் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 20 கோடி போட்டீங்க. 234 போட்டீங்கன்னா எவ்வளவு, எத்தனாயிரம் கோடி. அதை பயன்படுத்தி அவங்களால வெற்றி பெற முடியல. வாக்குகளுக்கு ரூபா கொடுத்து அதை பெற முடியல, தோத்தாங்க. திமுகவுடன் கூட்டணி வைக்க முயற்சி செய்ததால் தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருப்பதாகவும் துரை வைகோ தெரிவித்தார். மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் அவங்க இன்னைக்கு எங்க சின்னத்தில் நாங்க போட்டி போட்டிருந்தோம்னா கட்சி தவள் அந்த சட்டத்தின்படி ஒன்னு அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கலாம், இல்ல அதற்கு பயந்துகிட்டு அவங்க போகாம இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்க இன்னைக்கு விலை போயிட்டாங்க. இன்னைக்கு இது போன்ற பல செயல்பாடுகள் யார் செய்யறாங்க? இது மாதிரி விஷயங்கள் திமுக அதிமுக அவங்க செய்யறாங்க. பாஜகவை எதிர்ப்பதற்காக திமுக தாவேக ஒரே அணியில் இணைவது ஏற்புடையது அல்ல என்றும் துரை வைகோ கூறினார். பாமக நிறுவனர் ராமதாஸை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது பாமகவுக்குள் விரிசல் ஏற்பட்டு நிறுவனர் ராமதாசும் தலைவர் அன்புமணியும் தனித்தனி அணிகளாக களம் கண்டனர். இதனிடையே அண்மையில் தந்தை ராமதாஸின் திருமண நாள் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் அன்புமணி பங்கேற்றிருந்தார். இந்த நிலையில் தைலாபுரம் தோட்டத்திற்கு நேற்று மீண்டும் சென்ற அன்புமணி ராமதாஸை நேரில் சந்தித்து கட்சி தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட்டார். குறிப்பாக வரும் 16ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் 38வது ஆண்டு விழா கொண்டாடுவது குறித்த ஆலோசனையில் இவர்கள் ஈடுபட்டனர். பாமகவின் அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்தும் கட்சியில் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் புதிய நிர்வாகிகள் நியமனம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. 45 நிமிடம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் 10.5% இடஒதுக்கீடு குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான வைரமுத்துவுக்கு டெல்லியில் நடைபெற்ற விழாவில் ஞானபீட விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்தியாவில் இலக்கியத்திற்காக வழங்கப்படும் மிக உயரிய விருது ஞானபீட விருது. பாரதிய ஞானபீடம் என்ற அமைப்பால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் இந்த விருதை தமிழ்நாட்டிலிருந்து அகிலன், ஜெயகாந்தன் ஆகியோர் ஏற்கனவே பெற்றிருந்தனர். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான விருதுக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான வைரமுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 24 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து தேர்வான வைரமுத்துவுக்கு நேற்று டெல்லியில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் கரண் சிங் ஞானபீட விருதை வழங்கினார். எல்லா மாநில மொழிகளிலும் உள்ள உயர்ந்தபட்ச படைப்புகள் இந்தியாவின் பிற மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் ஸ்பானிஷ் மொழியிலும் மாண்ட்ரின் மொழியிலும் ஜெர்மனியிலும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்பதை இந்த விருது காட்டுகிறது என்பதாக நான் கருதுகிறேன். எல்லா மொழிகளும் விழிப்புணர்வு கொள்க. தனது 73வது பிறந்த நாளில் ஞானபீட விருதை பெற்ற வைரமுத்துவுக்கு 11 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பசுக்களை வெட்டக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையின் போது பொது இடங்களில் தற்காலிக கொட்டகைகள் அமைத்து பசுக்கள் சட்டவிரோதமாக வதைக்கப்படுவதாக உயர்நீதிமன்றத்தில் இந்து மக்கள் கட்சி நிர்வாகி சூரிய பிரசாந்த் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு பக்ரீத் பண்டிகை உள்ளிட்ட எந்த நாட்களிலும் தமிழகத்தில் பசு அல்லது கன்றுகளை வெட்டக்கூடாது என்று உத்தரவிட்டனர். தமிழ்நாட்டில் கால்நடை பாதுகாப்பு சட்டங்களை அரசு கடுமையான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த ஆணைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த மனு நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கோவையில் பக்ரீத் பண்டிகையின் போது பொது இடங்களில் பசுக்களை வதை செய்வதை தடுக்க வேண்டும் என்று மனுதாரர் கோரியிருந்த நிலையில் மாநிலம் முழுவதும் அனைத்து நாட்களிலும் பசுக்களை வெட்டுவதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருப்பதாக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை பரிசீலித்த நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற ஆணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். மேலும் எதிர்மனுதாரரான சூரிய பிரசாந்த், தமிழக DGP, கோவை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நிமிடத்திற்கு 1.5 லட்சம் ரயில் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யும் வகையில் மேம்படுத்தப்பட்ட IRCTC இணையதளத்தை புதன்கிழமை அறிமுகம் செய்ய உள்ளதாக ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது.
ரயில் டிக்கெட் முன்பதிவின் போது அடிக்கடி சர்வர் பிரச்சனை ஏற்படுவதாக பயணிகள் தொடர்ச்சியாக புகார் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் பயணிகள் சிரமம் இல்லாமல் எளிதில் முன்பதிவு செய்யும் வகையில் பல்வேறு சிறப்பம்சங்களுடன் மேம்படுத்தப்பட்டுள்ள IRCTC இணையதளத்தை புதன்கிழமை அறிமுகம் செய்ய உள்ளதாக ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதன்படி நிமிடத்திற்கு 32,000 உள்ள டிக்கெட் முன்பதிவு எண்ணிக்கை இனி 1.5 லட்சமாக உயர்த்தப்பட உள்ளது. நிமிடத்திற்கு 40 லட்சம் வரை ரயில்வே சம்பந்தமான உதவிகளை கேட்டுப்பெறும் வகையிலும் தட்கல் முன்பதிவின் போது இணையதள பக்கம் விரைவாகவும் எளிதாகவும் இயங்கும் வகையிலும் மாற்றியமைக்கப்பட உள்ளது. முன்பதிவு செய்யும் போது தேவையற்ற கேப்சாக்கள், பாப் ஆப்புகள், ஒளிரும் கிராபிக்ஸ் போன்ற அம்சங்கள் நீக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பல மொழிகளில் முன்பதிவு செய்ய வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் இந்த புதிய வசதிகளை ரயில் ஒன் செயலியிலும் பெறலாம் என்றும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில்வே பெட்டி ஒன்று சமீபத்தில் தேனிலவு அறை போன்று மாற்றப்பட்ட சம்பவத்தின் வடு மறைவதற்குள் மற்றொரு ரயில்வே பெட்டி பூஜை அறையாக மாற்றப்பட்டது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நந்திகிராம் எக்ஸ்பிரஸ் ரயிலின் முதல் வகுப்பு ஏசி பெட்டியை தேனிலவு அறை போல மாற்றிய விவகாரத்தில் அலங்காரம் செய்த நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டெல்லியிலிருந்து மும்பை சென்ற ரயிலில் சிறப்பு பெட்டி ஒன்று பூஜை அறையாக மாற்றப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து விளக்கமளித்துள்ள வடக்கு ரயில்வே, டெல்லியிலிருந்து மும்பைக்கு ஜூலை 10 இயக்கப்பட்ட பச்சிம் ரயிலில் IRCTC மூலம் 3 லட்சம் ரூபாய்க்கு முன்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு பெட்டியில் பூஜை நடைபெற்றதாக கூறியுள்ளது. உரிய நேரத்தில் ரயிலை இயக்குதல், பாதுகாப்பு, பயணிகளின் வசதி ஆகியவற்றில் ரயில்வே நிர்வாகம் எவ்வித சமரசமும் செய்யவில்லை என்றும், குறிப்பிட்ட சம்பவத்தில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியை கொண்ட தொடரில் இந்திய மகளிர் அணி 270 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 285 ரன்கள் குவித்த நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸில் யாஸ்டிகா பாட்டில் சதத்தால் 341 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 170 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன்கள் என்ற இக்கட்டான நிலையில் 4ஆம் நாள் ஆட்டத்தை திங்கட்கிழமை தொடர்ந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாத இங்கிலாந்து 186 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 270 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இந்த இமாலய வெற்றி மூலம் ஒரு போட்டி மட்டுமே கொண்ட தொடரை ஹர்மன்பிரீத் தலைமையிலான இந்திய அணி கைப்பற்றியது. போட்டியில் 7 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வேகப்பந்து வீச்சாளர் கிராந்தி கவுட் சிறந்த வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டார். இந்த போட்டியை நேரில் கண்டு ரசித்த கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் இந்திய வீராங்கனைகளை பாராட்டினார்.